Hello students, welcome to Schoolless. இன்னைக்கு நம்ம 4th standard science பார்க்க போறோம். Term 1 volume 2 bookல page number 95ல இருக்க matter and materials. இந்த lesson பார்க்கலாம். Matterனா என்ன, materialனா என்னன்னு பார்க்கலாம். Everything in the universe is made up of matter. We need to explore many different materials to make sense of our world. The matter from which a thing is made of is called material. So matter from which a thing is made of, ஒரு பொருள் எதால செஞ்சிருக்காங்களோ அந்த தான் வந்து மெட்டீரியல்னு சொல்லுவோம். Chair is made of wood. So இது chair எந்த மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க கேட்டா woodல பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். Eraser எந்த மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கன்னா ரப்பர்ல பண்ணிருக்காங்க. Candle எந்த மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கன்னா waxல பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இங்க ஆக்டிவிட்டில கேட்டிருக்காங்க try to answer. இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிவிசி பைப் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இந்த ஒயர் கூட வந்து பிளாஸ்டிக் ஒயர். ஸோ இது வந்து பிளாஸ்டிக். இது என்னது, இது பிரிக். பிரிக் வந்து மண்ணுல பண்ணுவாங்க, செம்மண்ணுல பண்ணுவாங்க, கிளேன்னு சொல்லுவோம். இது ஒரு கண்ணாடி ஜாடி கிளாஸ். இது ஒரு மர டாய், அதாவது உடன் டாய், உட்ல பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஸ்பூன், மெட்டல் ஸ்பூன். இந்த சேர் வந்து எதுல பண்ணிருக்காங்க, வுட்ல பண்ணிருக்காங்க, வுட். கேண்டில் வந்து எதுல பண்ணுவாங்க, வேக்ஸ். செருப்பு, இந்த செருப்பு ரப்பர்ல பண்ணுவாங்க, சிலது பிளாஸ்டிக்ல கூட இந்த ஒயர்லாம் இருக்கும், ஆனா இது ரப்பர்ல பண்ணிருக்காங்க. பேப்பர், பேப்பர் வந்து பேப்பர்ல இருந்து பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர் வந்து பேப்பர்ல இருந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 96ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ச் the objects that are made of same material. So first காலத்துல சேர் கொடுத்திருக்காங்க. சேர் பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்க, இந்த டாய்ஸ் பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்க, அப்புறம் இங்க ஒரு காரும் பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்க. சோ நான் இந்த சேரை இதோட கனெக்ட் பண்ணுவேன், அப்புறம் இதுவும் இந்த டாயோட கனெக்ட் பண்ணுவேன். சோ இதெல்லாம் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. அடுத்தது வுட். வுடன் சேர் வந்து எதோட கனெக்ட் பண்ணுவேன், இந்த உடன் பாக்ஸோட கனெக்ட் பண்ணுவேன். இந்த உடன் பாக்ஸ் இங்க இருக்க உடன் ஸ்பூனோட கனெக்ட் பண்ண போறேன். சோ இதெல்லாம் எதுல பண்ணிருக்காங்க, வுட்ல பண்ணிருக்காங்க. அடுத்தது ஷூ. ஷூ எதுல பண்ணுவாங்க, லெதர். லெதர்ல பர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லெதர்ல பெல்ட் பண்ணுவாங்க. சோ நான் இந்த மூணையும் கனெக்ட் பண்றேன். பிளாஸ்டிக், வுட் அண்ட் லெதர் இதுல பண்ணிருக்காங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இது எப்படி சாஃப்டா இருக்குமா, ஹார்டா இருக்குமா, இல்ல ஷைனியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்க்க போறோம். Properties of material. We can measure, see or feel the materials. Different types of materials have different properties that make them useful for various purposes. Most materials have more than one property. They can be hard or soft, shiny or dull, smooth or rough, and flexible or rigid. So இந்த மெட்டீரியல்ஸ்க்கான ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம வந்து நம்மளுக்கு ஆன பொருட்கள், உபயோகமான பொருட்கள்லாம் செய்ய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா லெதர்லாம் வந்து சாஃப்டா பிளெக்சிபிளா இருக்கும், அதை வச்சு நம்ம செருப்பு செய்யலாம். இதே இது மரத்தை வச்சு செருப்பு செய்ய முடியுமா, உட்டை வச்சு செருப்பு செஞ்சா எப்படி இருக்கும், உட்டை வச்சு செருப்பு செய்ய முடியாது. நம்மளுக்கு அது வந்து சாஃப்டாவும் இருக்காது, நடக்கவும் கஷ்டமா இருக்கும். ஸோ அது இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் என்னது, மெட்டீரியல்ஸ் which cannot be easily compressed, cut, bent or scratched are called hard materials. Example brick, bone and steel. Soft materials na என்னன்னு பார்க்கலாம். Materials which can be easily compressed, cut, bent or scratched are called soft materials. Example foam, clay, நம்மளோட ஸ்கின் இதெல்லாம் வந்து சாஃப்டா இருக்கும்ல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு இதெல்லாம் வந்து இப்படி அழுத்தி சின்னதா இன்னும் கம்ப்ரஸ் பண்ண முடியும். இங்க நான் ஒரு ஃபோம் எடுக்கிறேன். இந்த ஃபோம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோமை நான் இப்படி அழுத்தினேன்னா கம்ப்ரஸ் ஆகுது, சாஃப்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல். இதுவே இப்போ நான் ஒரு உடன் பிளாக் எடுக்கிறேன். இந்த உடன் பிளாக் என்ன அழுத்தினாலும் அது அமுங்கவும் மாட்டேங்குது, கம்ப்ரஸும் ஆக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்டு. ஸோ இந்த பஞ்சு ஃபோம்லாம் வந்து சாஃப்ட். ஓகேங்களா, இதான் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ஹார்டு எதெல்லாம் சாஃப்ட்னு. வுட் வந்து ஹார்டுன்னு இப்போதான் பார்த்தோம். எரேசரை நீங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா லைட்டா அமுங்குது. அதுக்கப்புறம் அதை நீங்க உங்க நகத்தை வச்சு பிச்சிங்கன்னா ஸ்கிராச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எரேசர் சாஃப்ட், காட்டனும் சாஃப்ட். நெக்ஸ்ட் shiny and dull materials. Materials which reflect light
well are called shiny materials. Example, stainless steel, gold and diamond. Materials which do not reflect light well are called dull materials. Example, candle, paper and jute bag. இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு லைட் அடிச்சிங்கன்னா அது வந்து திருப்பி இட் வில் பவுன்ஸ் பேக், அந்த லைட் வந்து பின்னாடி கொடுத்துரும். இதுவே வந்து இந்த மெட்டீரியல்லாம் என்ன பண்ணும், அது வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அது டல்லாக தான் தெரியும், பார்க்கவே ஒரு பளபளப்பாக இருக்காது. நீங்கள் மெழுகுவர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பளபளப்பாக இல்லாமல் இருக்குல்ல, பேப்பர் ஜூட் பேக்லாம் பார்த்தீங்கன்னா டல் மெட்டீரியல். Next, rough and smooth materials பார்க்கலாம். Materials which have ups and downs on their surfaces are called rough materials. Example, brick, rock and tire. அடுத்தது, materials which do not have ups and downs on their surface are called smooth materials. Example, mirror, silk cloth and tiles. ஸோ மிரர்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ரஃப் மெட்டீரியல்ஸ்னால் எதுனா சொரன்னு இருக்கிறது, அதுதான் வந்து ரஃப் மெட்டீரியல்ஸு. இப்போது சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. வெட் சோப் வந்து தொடுறதுக்கே சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத். கோகோனட்டை சுற்றி இருக்கும்ல, அந்த இருக்க கோகோனட் ஃபைபர் தான் காயர்ன்றாங்க, அது சொரன்னு இருக்கும். ஃபெதர் தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டோன் வந்து ரஃப்பாக இருக்கும். கிளாஸ் பால் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பேப்பர் போர்டு வந்து ஒரு சைடு ஸ்மூத்தாக தான் இருக்கும், இன்னொரு சைடு லைட்டாக சொரன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்மூத்தும் சொல்லலாம், ரஃப்பும் சொல்லலாம். இன்னொரு சைடு கொஞ்சம் மேலே கீழேன்னு சில பேப்பர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்மூத்தாக இருக்கும், இன்னொரு சைடு பேக்கேஜிங்காக கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கிறதுக்காக சொரன்னு கொடுத்துருப்பாங்க. சாண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக தான் இருக்கும். சாண்ட் பேப்பர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கார்பெண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மூதன் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி சொரன்னு இருக்கும். ஸோ இதுதான் சாண்ட் பேப்பர், இது ரஃப்பாக இருக்கும். அடுத்தது பிளாஸ்டிக் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், flexible and rigid materials. Materials which can be bent or stretched easily are known as flexible materials. Example, rubber band, electric wire and cycle tube. Materials which cannot be bent or stretched easily are known as rigid materials. Example, a stick, wooden scale and stone. So flexible-னா கொஞ்சம் வளைக்க முடியும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை flexible-னு சொல்லுவாங்க. எதெல்லாம் நீங்கள் வளைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுப்போம். இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலை வந்து பெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஸ்கேலை இப்படி வளைக்கும் போது லைட்டாக பெண்ட் ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் ஸ்கேல் வளைச்சா பெண்ட் ஆகுது. இதுவே உடன் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா அது வந்து it does not bend, அப்படியே ஸ்டிஃபாக இருந்துச்சு, என்ன வளைச்சாலும் அது வந்து வளையவே இல்லை. ஸோ பிளாஸ்டிக் ஸ்கேல் will bend and wooden scale will not bend. ஸோ இதாங்க ஃப்ளெக்சிபிள் ரிஜிட் ஐட்டம்ஸ். ஃப்ளெக்சிபிள்னா என்னதுன்னா வளையும், கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். ரப்பர் பேண்ட்லாம் எவ்வளோ இழுத்தாலும் இழுத்துட்டு வரோம்ல, அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறது. ரிஜிட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்டிஃபாக இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணாலும் வளைக்க முடியாது, அப்படியே வளைக்க ட்ரை பண்ணால் உடஞ்சி தான் போகும், அது ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. cannot be bent or stretched easily. இதான். நெக்ஸ்ட், மெட்டீரியல்ஸ்ல வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். வாட்டர் ப்ரூஃப்னா என்னது, தண்ணியை அப்சர்வ் பண்ணாது, அதுதான் வாட்டர் ப்ரூஃப். நீங்க ரெயின் கோட்லாம் போடுறீங்க, அம்பர்லாலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சிந்தட்டிக் மெட்டீரியலால பண்ணியிருப்பாங்க. தண்ணியை அவ்வளவு சீக்கிரம் உள்ளே விடாது, அது அப்படியே மேல தனியா தெரியும். அதான் materials that do not allow water to pass through them are called waterproof material. Example, raincoat and aluminum foil of டேப்லெட் ஸ்ட்ரிப். அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப்னா நீங்கள் மருந்துக்கு அட்டைக்கு பின்னாடி ஒரு இருக்கும்ல, அது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா அது தண்ணியை உள்ளே விடாது, ஏன்னா மாத்திரைலாம் வீணாக போயிடும்ல, அதனால அந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு அதை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். எது வாட்டர் ப்ரூஃப் எது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு. இங்கே ஒரு ரெயின் கோட் எடுத்திருக்கேன், இது வந்து காட்டன் கர்ச்சிஃப். ஸோ இந்த ரெயின் கோட்டில் இப்போ நம்ம முதல்ல தண்ணி ஊற்றுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது, மேலே அப்படியே தனியாக நிற்குது, உள்ளே போக மாட்டேங்குது. இதுவே இப்போ இந்த காட்டன் கர்ச்சிஃபில் ஊற்ற போகிறோம், என்ன அதுன்னு பார்க்கலாம். காட்டன் கர்ச்சிஃபில் ஊற்றுறது அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகி போயிட்டே இருக்கு, மேலே நிற்கவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே இன்னும் நின்றுட்டே தான் இருக்கு. இது வந்து ரெயின் கோட் சிந்தட்டிக் மெட்டீரியல் பண்ணது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதுவே இது பாருங்க, இங்கே ஊற்றிருக்கோம், இங்கே அடியில் வரைக்கும் தண்ணி போய் ஈரமாயிருச்சு, இந்த கர்ச்சிஃப் இங்கே வரைக்கும் ஈரம் தெரியுது. ஸோ இது வந்து அப்சர்வன்ட், வாட்டர் அப்சர்வன்ட், இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட், டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்க்ளூசன்ட் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். இதுனா என்னன்னு பார்க்கலாம்.
நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இந்த கண்ணாடி வழியாக பார்த்தா உங்களுக்கு வெளியில் யார் இருக்கா என்னன்னு தெரியுமா தெரியாதா? உங்களால் பார்க்க முடியும். அது ஏன் அப்படி பார்க்க முடியுதுன்னா, some objects allow light to pass through them. This helps us to see through them as the window of a bus. Let us see how different objects behave the light. So எப்படி நம்ம வந்து ஒரு பொருள் வந்து வழியா லைட் பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளால பார்க்க முடியும். அதுதான் சொல்றாங்க இங்க. டிரான்ஸ்பரண்ட்னா என்னது, டிரான்ஸ்க்ளூசன்ட்னா என்னது, அப்புறம் ஒப்பேக், இந்த மாதிரி 3 விதமா பிரிப்பாங்க ஆப்ஜெக்ட்ஸை பேஸ்ட் ஆன் த பாசேஜ் ஆஃப் லைட். ஸோ இப்போ பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். Transparent objects na enadhu? Transparent objects allow the light to pass through them, so we can see other objects clearly through. Transparent objects, example air, glass and pure water. So in the தண்ணி வச்சிருக்க ஜாடி வழியா நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த லைட் எல்லாமே பாஸ் ஆயிரும், உங்களுக்கு கிளியரா தெரியும். அதாவது இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அந்த சைடு என்ன இருக்குன்னு கிளியரா தெரியும். இதுவே டிரான்ஸ்க்ளூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா எப்படி இருக்கும், லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா சம் லைட் ஒன்லி வில் பாஸ் த்ரூ. இங்க ஆல் லைட் வில் பாஸ் த்ரூ, இங்க சம் லைட், இங்க சம், இங்க ஆல் லைட். இதுதான் டிஃபரன்ஸ் டிரான்ஸ்க்ளூசன்ட்டுக்கும் டிரான்ஸ்பரண்ட்டுக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு ஜாடி எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணெய் வழியா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியும், ஒரு மாதிரி மங்களா தெரியும், அவ்வளவு கிளியரா தெரியாது. ஸோ அதுதான் வந்து translucent object. Translucent object allows some light to pass through them, so we cannot see the object clearly, but we see them as blurred images through them. Blurred images na da mangala theriyirudhu artham. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிளியராக தெரியாது ஆனால் பிளர்டாக தெரியும், இருக்கிறது என்னன்னு தெரியும். என்னென்ன இருக்குன்னே தெரியாமல் போகுதுன்னா அது வந்து ஒப்பேக். அது நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறோம். பேப்பர் soaked in oil, snow and vegetable oil. Next, opaque objects. Opaque objects do not allow light to pass through them, so we cannot see through these objects. Example, wood, stone and metals. So இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எப்படி நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உட்டன் பிளாக் வழியா இந்த சைடு அந்த லைட் பாஸே ஆகாது. உங்க கண்ணு முன்னாடி ஒரு உட்டன் பிளாக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. ஸோ இதனால இது வந்து ஒப்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து வீட்டு கட்டும் போது கண்ணாடி வச்சு கட்டாம ஏன் பிரிக்கை வச்சு கட்டுறோம், அதுக்கு மெயின் ரீசன் இதுதாங்க. கண்ணாடி வச்சு கட்டினீங்கன்னா நீங்க உள்ள என்ன பண்ணாலும் வெளியில இருந்து பார்த்தா தெரியும், டிரான்ஸ்பரண்டா தெரியும். அதான் பிரிக் வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட். Brick is a opaque object, so you build a house with opaque object, so nobody can see what is happening inside. Next, transparent objects allow all light to pass through them. Translucent objects allow some light to pass through them. Opaque objects do not allow light to pass through them. Opaque objects do not allow light to pass through them. ஸோ இங்கே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்டா டிரான்ஸ்லூசண்டா ஒப்பேக்கான்னு கண்டுபிடிங்கன்னு. ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்க இந்த சிவப்பு கலர் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒப்பேக். அதை வச்சுட்டு நீங்கள் அந்த சைட் டேபிளில் வச்சுட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ன இருக்குன்னு, ஒப்பேக் தெரியாது, இது வழியாக லைட் பாஸ் ஆகாது. டிரான்ஸ்லூசன்ட் கலர்ட் கிளாஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ்லூசன்ட், இது வழியாக பார்த்தா மங்கலா தெரியும் இந்த சைடு என்ன பொருள் இருக்குன்னு. டிரான்ஸ்பரண்ட், இந்த கண்ணாடி அக்வேரியம் வந்து டிரான்ஸ்பரண்ட், உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்தாலே தெரியுது உள்ளுக்குள்ள மீன் இருக்கு அப்படின்னு. இந்த கிளாஸும் டிரான்ஸ்பரண்ட். இந்த உடன் லாக் வந்து ஒப்பேக். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாகியான ஒரு டே, பனிமூட்டமா ஒரு நாள் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மங்கலா தெரியும், சுத்தமா தெரியாதுன்னு இல்லை, தெரியும், அது வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த உட்டன் லாகை பாருங்க, இந்த பேப்பர், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வைக்கிறேன். ஸோ இந்த உட்டன் லாக் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட், இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வேக்ஸ் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் வந்து டிரான்ஸ்லூசன்ட். ஸோ என்ன ஆகுது, லைட் கொஞ்சம் லைட்டு பாஸ் ஆகி ஆனால் பிளர்டா தெரியுது. ஸோ இதை வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்லூசன்ட் லாக் இருக்கிறது மங்களா தெரியுது உங்களுக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு பார்க்கலாம். இதை வச்சு பார்த்தா தெரியுதா, தெரியவே இல்லை, உங்களுக்கு அப்படியே மறைஞ்சிருது. ஸோ அலுமினியம் ஃபாயில் வந்து ஷைனியான ஆப்ஜெக்ட்னு படித்தோம்ல, ஸோ அலுமினியம் ஃபாயில் வந்து தெரியவே மாட்டேங்குது, அங்கே இருக்கிறதே பொருளே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் தி பேசேஜ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பார்க்கலாம்.
we see, see spelling தப்பா இருக்கு, S-E-E இருக்கணும், இது வந்து கடல்ல உள்ள sea. We see the world around us with the help of light. Where do we get light from? Light நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது? காலையில நம்ம முழிக்கணும்னா சூரியன் வரணும், அந்த சூரியன் இருந்தா லைட் கிடைக்குது. Light may come either from the sun or from other sources like an electric lamp or a bulb. The objects that give off light are called light sources. So light எங்க இருந்து வருதோ அதுதான் நம்ம light sources னு சொல்லுவோம். ஒரு ஏதோ ஒரு இது எங்க ஆரம்பிக்குதோ அது source னு சொல்லுவோம்ல. இப்போ தண்ணி எங்க இருந்து source of water னா rain னு சொல்றோம். எங்க இருந்து கிடைக்குது? அந்த மாதிரி எங்க இருந்து லைட் கிடைக்குதுன்னா sunல இருந்து கிடைக்குது. Okay. When the light falls on a transparent material, it passes through it. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. So இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட் வழியா லைட் பாஸ் ஆகி உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகல, லைட் எல்லாத்தையும் பாஸ் பண்ண விட்டுருது. இதுவே வந்து இந்த அலுமினியம் ஷீட்டை வச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா லைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி இட் கோஸ் பேக், எதையும் பாஸ் பண்ண விடல. ஸோ இந்த லைட் வந்து ஒரு பொருள் மேல பட்டு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா அதை வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. when you look into the mirror you can see your own face on the mirror. What you see is a reflection of your face in the mirror. We also see reflection of other objects that are in front of the mirror. These reflections are formed by light and they are called images. So நீங்க மிரர்ல நீங்களே முன்னாடி நின்னு பாத்தீங்கன்னா மிரர்ல தெரியற உங்க உருவத்தை என்ன சொல்லுவோம்? இமேஜ்னு சொல்லுவோம். அந்த இமேஜ்ன்றது எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ நீங்க ஒரு மனுஷன் அங்க நிக்கிறீங்கன்னா அது உங்க மனுஷனோட இமேஜ். இட்ஸ் இமேஜ் ஆஃப் a person. So how is that image formed? It is formed by reflection of the light. So நீ அந்த ரிஃப்ளெக்ஷனால தான் உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த எவாலுவேஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 101. Find the odd one out. Brick, coir, silk, cloth and pineapple. இதுல brick, coir and pineappleலாம் வந்து ரஃப்பா இருக்கும், silk cloth மட்டும்தான் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ silk cloth தான் odd one, மீதெல்லாம் ரஃப்பா இருக்கும். பிரிக்னா என்னது? நம்மளோட செங்கல். காயர்னா இந்த தென்னை நாறு. அடுத்தது பைனாப்பிள்னா, பைனாப்பிள் உங்களுக்கே தெரியும், நம்மளோட அன்னாச்சி பழம் எப்படி சொர சொரன்னு இருக்கும்ன்றது. அதெல்லாம் ரஃப். சில்க் கிளாத் மட்டும் தான் ஸ்மூத். ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர். இதுல ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப் அண்ட் எலக்ட்ரிக் ஒயர்லாம் எப்படி இருக்குன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும், எவ்வளோ இழுத்தாலும் இழுக்க முடியும். இதுவே ஸ்டோனா அப்படி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சன், கேண்டில், டார்ச், பென். ஸோ இதில் சன், கேண்டில், டார்ச்லாம் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். அதுலேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குது, பென்லேருந்து வெளிச்சம் கிடைக்காது. அம்ப்ரெல்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜர்க்கின். இது எல்லாம் வந்து அம்ப்ரெல்லா, ரெயின்கோட், ஜர்க்கின்லாம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது தண்ணியை உள்ள விடாது, தண்ணியை அப்சர்வ் பண்ணாது. ஆனால் ஸ்பாஞ்ச் மட்டும் தான் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். இதெல்லாம் நீங்கள் அம்ப்ரெல்லா, ரெயின்கோட், ஜர்க்கின்லாம் மழை காலத்தில் யூஸ் பண்ணுவீங்கல்ல, தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஸ்பாஞ்ச் இஸ் தி ஆட் ஒன். கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், வுடன் போர்டு. ஸோ எக்ஸாம் பேடு, பேப்பர் பிளேட்டு, அப்புறம் வுடன் போர்டு இது எல்லாமே ஒப்பேக்கா இருக்கும், லைட்டை பாஸ் பண்ண விடாது. கிளாஸ் பாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு லைட்டை பாஸ் பண்ண விடும். ஸோ கிளாஸ் பாட்டில் இஸ் தி ஆட் ஒன் அவுட், மீதி எல்லாமே வந்து ஒப்பேக். Next, fill in the blanks பார்க்கலாம். Materials which can be compressed or cut easily are called compressed or cut easily. எதை அழுத்தினா அழுத்த முடியும், ஈஸியாக வெட்ட முடியும், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், ரப்பர், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்ட் அண்ட் டைமண்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷைனி மெட்டீரியல்ஸ். பலன்னு இருக்கும்ல, கோல்ட் அண்ட் டைமண்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஷைனி மெட்டீரியல்ஸ். Materials which can be bent or stretched easily are called flexible materials. Flexible materials தான் வந்து ஈஸியா பெண்ட் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ரப்பர் பேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Transparent objects allow all the lights to pass through them. Transparent objects allow all the light to pass through them. இந்த transparent வந்து TRANS, அந்த trans ஞாபகம் வச்சுட்டு மீதி parent, அப்பா அம்மா, parent அந்த ஸ்பெல்லிங் எழுதிருங்க. டிரான்ஸ்லூசன்ட் வந்து TRANS எழுதிட்டு அதுக்கப்புறம் LUCENT டிரான்ஸ்லூசன்ட் ஸ்பெல்லிங் வரும். ஸோ இது வந்து டிரான்ஸ், அப்புறம் பேரண்ட் அப்படி எழுதிருங்க.
Dash is the natural source that stimulates sight and makes things visible. So நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் சன்ட்ட இருந்து கிடைக்குது. Sun is the natural source that stimulates sight and sunlight னு எழுதிக்கோங்க. Sunlight is the natural source that stimulates sight and makes things visible. Okay. Next, match the following பார்க்கலாம். Light source. Light source என்னது? Sun. Next, waterproof. எது waterproof இதுல? Raincoat waterproof. தண்ணியை உள்ள விடாததான் waterproof ன்மோ. Transparent object இதுல எது? Glass ஆ, vegetable oil ஆ, metal ஆ? Metal வந்து opaque. Glass தான் transparent object. Translucent object எது? Vegetable oil. Vegetable oil வழியா பார்த்தா மங்களா தெரியும். Opaque வந்து metal. எதுவுமே தெரியாது. opaque. ஒரு மெட்டல் ராடுக்கு முன்னாடி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. மெட்டல் பிளேட்டை வச்சுட்டு அந்த சைடு யார் இருக்கான்னு பார்த்தா தெரியாது. Say true or false. We cannot compress, cut or bend the rough materials easily. True. Soft ஆ இருக்கிறது தான் ஈஸியா கட் பண்ண முடியும். Dull materials reflect light. இது வந்து false. Shiny material தான் will reflect light. Sandpaper is a good example for smooth material. False. Sandpaper na இது தானே சொன்னேன். சொரன்னு இருக்கும். நீங்க தொட்டு பார்த்தா தெரியும். என்னால இப்படி காமிக்க மட்டும் தான் முடியுது. Sandpaper is a rough material. So இது false. Next, opaque objects do not allow light to pass through them. Opaque objects do not allow light to pass through them. True. Mirrors change the direction of the light that fall on them. True. Mirrors will reflect light. Light ஒரு இது மேல பட்டுச்சுன்னா அது பந்து மாதிரி திருப்பி அடிச்சு விட்டுரும். So அது வந்து it's called reflection of light. So it changes the direction of light is true. Next, answer the following பார்க்க போறோம். When can you say a material is waterproof material? Page number 98ல இருக்கு answer. So இங்க நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதான் இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். Materials that do not allow water to pass through them are called waterproof materials. அதாவது when a material does not allow water to pass through them, they are called waterproof material. Example, raincoat and aluminum foil of a tablet strip. When a material அப்படினு ஆரம்பிச்சுக்கோங்க. When a material does not allow water to pass through அப்படினு ஆரம்பிச்சுக்கோங்க. Next question பார்க்கலாம். What is a light source? Light source na enna? Page number 100. The objects that give off light are called light sources. The objects that give off light are called light sources. Example, sun, lamp, bulb. Idu eludikalam. The second question answer. Next question. What is the difference between transparent and opaque materials? Page number 98. So transparent object ko opaque object ko enna difference na? Transparent objects allow light to pass through them. So aduvey opaque objects na, they do not allow the light to pass through them. So we can see objects clearly through transparent object. Transparent object valiya we can see objects clearly. Opaque objects valiya we cannot see. Example, air, glass, pure water. அதுக்கு example வந்து wood, stone and metals. So இங்க வந்து transparent object கான points இருக்கு. So opaque objects கான points page number 99ல இருக்கு. So இதுல வந்து opaque objects வந்து they do not allow light to pass through them. We cannot see through these objects. Example, wood, stone and metals னா opaque objects. So இத வந்து நீங்க அந்த டேபிள் மாதிரி போட்டு difference எழுதுவீங்க. Left side வந்து transparent object, இன்னொரு side opaque objects எழுதுவீங்க. Next question பார்க்கலாம். Define reflection. Page number 100. When light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. So, this is reflection or definition. Page number 100 la irukku. So, idu mark panikonga. Fourth question kana answer. Next, fifth question. Classify the objects given below as transparent, translucent, opaque னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏர் கேட்டிருக்காங்க. ஏர் வந்து டிரான்ஸ்பரண்ட். ராக் வந்து ஒப்பேக்.
லைட்டை பாஸ் பண்ண விடாது. வாட்டர் வந்து டிரான்ஸ்பெரண்ட், லைட்டை பாஸ் பண்ண விடும். அலுமினியம் ஃபாயில் ஒப்பேக், லைட்டை பாஸ் பண்ண விடாது. மிரர் வந்து லைட்டை பாஸ் பண்ண விடாது, ஒப்பேக், லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ மிரர் வந்து ஒப்பேக் மெட்டீரியல். ஸ்னோ வந்து டிரான்ஸ்க்ளூசன்ட், அது வழியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மங்களா தெரியும். உடன் போர்டு வந்து ஒப்பேக்கு, உங்களுக்கு லைட்டை பாஸ் பண்ணாது. பாலித்தீன் பேக் வந்து டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி பாலித்தீன் பேக்கும் இருக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்க்ளூசன்ட் லைட்டா கொஞ்சம் கலர்டு பாலித்தீன் பேக்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மங்களா கூட தெரிற பாலித்தீன் பேக்ஸும் இருக்கலாம். நீங்க எது வேணாலும் எழுதலாம், நீங்க டிரான்ஸ்பரண்ட் ஒரு டிரான்ஸ்க்ளூசன்ட் எழுதலாம். நான் வந்து பாலித்தீன் பேக் வந்து டிரான்ஸ்க்ளூசன்ட்ல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சிடி வந்து ஒப்பேக் ஆப்ஜெக்ட். ஆயில் சோப் பேப்பர் வந்து டிரான்ஸ்லூசன்ட். ஆயில் சோப் பேப்பர் வந்து மங்களா தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பட்டர் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஆயில்டு சோப் பேப்பர். இது ஒரு மாதிரி மங்களா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆயில் சோப் பேப்பர், டிரான்ஸ்லூசன்ட். அடுத்தது கிளாஸ் டம்ளர் வந்து டிரான்ஸ்பெரண்ட், கிளியரா தெரியும், அந்த சைடு என்ன இருக்குன்னு கிளியரா தெரியும், டிரான்ஸ்பெரண்ட். கலர்ட் கிளாஸ் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா கொஞ்சம் மங்களா தெரியும். இது பார்த்தீங்களா, கிளாஸுக்கும் கலர்ட் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். கிளாஸ்னா அப்படியே தெளிவாக தெரியுது, கலர்ட் கிளாஸ்னா கொஞ்சம் மங்களா தெரியும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல் லெசனோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சர்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.